அரசு விழாவில் தனது பெயரை ஏன் முதலில் போடவில்லை என ஆட்சியரிடம் அமைச்சர் ஜெகதீஸ்வரி வினவியிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பொதுவாக டிஸ்ட்ரிக்ட்லேயே எந்த ப்ரோக்ராம் பொறுப்பு அமைச்சர் முறையில் நீங்கள் எந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டில் போடுங்க. என் பேர் என்னோட துறை சார்ந்தது. இப்போ அதுவும் பொதுவாக டிஸ்ட்ரிக்ட்லேயே எந்த ப்ரோக்ராம் பொறுப்பு அமைச்சர் முறையில் நீங்கள் எந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டில் போடுங்க. என் பேர் என்னோட துறை சார்ந்தது. பொதுவாக டிஸ்ட்ரிக்ட்லேயே எந்த ப்ரோக்ராம் பொறுப்பு அமைச்சர் முறையில் நீங்கள் எந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டில் போடுங்க. என் பேர் என்னோட துறை சார்ந்தது. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராகுல் காந்தி இணைப்பில் இருக்கிறார். ராகுல் காந்தி, அமைச்சர் ஜெகதீஸ்வரி ஆட்சியரிடம் என்ன வினவியிருக்கிறார்? என்ன தகவல்? நிச்சயமாக பிரியா, இன்று ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக் என்ற நிகழ்வு நடைபெற்றது. அந்த மாரத்தானை தொடர்ந்து சிலம்ப போட்டிகளில் நன்றாக பயின்ற சிலம்ப கலைஞர்களுக்கு சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை சார்பாக பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த பேனரில் முதலில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களது பெயரும், இரண்டாவதாக சமூக நலன்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரிய பெயரும் இடம்பெற்றிருந்தது. இதை பார்த்த அந்த அமைச்சர் உடனடியாக மாவட்ட ஆட்சியரை அழைத்து, துறை சார்ந்த அமைச்சராக நான் இருக்கிறேன், எனது பெயரை ஏன் முதலில் போடவில்லை, இந்த நிகழ்வுக்கு வராத ஒரு அமைச்சரின் பெயரை ஏன் முதலில் போட்டிருக்கிறீர்கள், இது மிகவும் தவறு, இந்த மாதிரி நான் பலமுறை அதிகாரிகளிடம் கூறியிருக்கிறேன், மீண்டும் மீண்டும் இந்த தவறை செய்து வருகிறார்கள், நான் வேணா இந்த நிகழ்வுல கலந்து கொள்ளட்டுமா இல்ல எழுந்து செல்லவா என்கின்ற அளவுக்கு அவர் பேசினார். அப்போது மாவட்ட ஆட்சித்தலைவர், மேடம் இதை நம்ம அப்புறம் பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்தினாங்க. இருந்தாலும் அவங்க சமாதானம் அடையாமல் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான போக்கை அதிகாரிகள் உடனே நிறுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. பிரியா, தகவல்களுக்கு நன்றி ராகுல் காந்தி.